வணக்கம். தமிழில் அணி இலக்கணத்தில் இதுவரை நாம் இயல்பு நவிற்சியணி, உயர்வு நவிற்சியணி, உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல்பொருள் உவமை அணி, உருவக அணி, ஏகதேச உருவக அணி, பிரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி என்று 9 அணி வகைகளை பார்த்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது இரட்டுற மொழிதல் அணி. இதை சிலேடை அணி என்றும் கூறுவார்கள். இரட்டுற மொழிதல், 2 கூட்டல் உருமாறு மொழிதல். மொழிதல் என்றால் சொல்லுதல். அதாவது நாம் சொல்லக்கூடிய ஒரு சொல்லோ அல்லது ஒரு தொடரோ 2 விதமான பொருள்களை கொடுத்தால் அது இரட்டுற மொழிதல் அல்லது சிலேடை என்று கூறப்படும். ஒரு நிகழ்வு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடிபட்ட ஒருவர் கட்டோடு பேருந்திலே ஏறுகின்றார். ஏறியவர் அங்கே இருந்த ஒரு இருக்கையில் அமருகின்றார். பக்கத்திலே இருந்தவர் அவரிடம் கேட்டார், உங்களுக்கு எப்படி இந்த காயம் ஏற்பட்டது என்று. அதே நேரத்தில் அங்கு வந்த நடத்துனர், நீங்கள் எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். இப்போது அடிபட்டு ஏறினாரே, அவர் பதில் கூறினார், செங்கல்பட்டு என்று. செங்கல்பட்டு என்பது இந்த 2 கேள்விகளுக்குமான ஒற்றை பதிலாக அமைந்துவிட்டது. எப்படி அடிபட்டது? செங்கல்பட்டு. செங்கல் விழுந்த காரணத்தால் அடிபட்டது. எந்த ஊருக்கு செல்ல வேண்டும்? செங்கல்பட்டு. ஆக அவர் சொன்ன இந்த ஒரு சொல் 2 வினாக்களுக்கு 2 வெவ்வேறு விதமான பொருள் தரக்கூடிய விடையை கொடுத்து விட்டது. அதுதான் இரட்டுற மொழிதல். இந்த சிலேடையிலே 2 வகை காணப்படுகிறது. ஒன்று செம்மொழி சிலேடை. அது என்ன செம்மொழி சிலேடை? ஒரு வார்த்தையை கூறினால் அந்த ஒரே வார்த்தை 2 விதமான பொருள்களை அப்படியே தரக்கூடியது. கவிஞர் வாலி அவர்கள் இது போன்ற வார்த்தை விளையாட்டுகளில் விற்பனர். சிலப்பதிகாரம் குறித்த ஒரு கவியரங்க கவிதையில் அவர் கூறிய ஒரு வரி மொத்த காப்பியத்தையே நமக்கு காட்டிவிட்டது. அவர் சொன்னார், கோவலன் யார் தெரியுமா? புகாரில் பிறந்தவன், புகாரில் இறந்தவன். அவ்வளவுதான். புகாரில் என்ற சொல் பூம்புகாரை குறிக்கிறது. தொடக்கத்திலே அவன் பூம்புகாரிலே பிறந்தவன். பூம்புகாரை புகார் என்று சொல்லுவார்கள். சிலப்பதிகார காண்டமே புகார் காண்டம். இரண்டாவதாக அவன் எப்படி இறந்தான்? அரசமாதேவி, பாண்டிய மன்னனின் மனைவி பாண்டிமாதேவியினுடைய சிலம்பினை அவன் திருடிவிட்டான் என்று பொற்கொள்ளன் வந்து கூறிய புகாரின் காரணமாக, அரசன் அவசரமாக சொன்ன தீர்ப்பின் காரணமாக, மது மயக்கத்தில் கல்லுண்டு இருந்த ஒரு காவலனின் தவறினால் தலை வெட்டப்பட்டு இறந்தார். அதற்கு அடிப்படை காரணம் பொற்கொள்ளன் கூறிய புகார். ஆக வாலி என்ன கூறுகிறார்? புகாரில் பிறந்தவன், அது பூம்புகாரை குறிக்கிறது. புகாரில் இறந்தவன், பொற்கொள்ளன் கூறிய பொய்யான புகாரினால் இறந்து போனான். ஒரே சொல் 2 விதமான பொருள்களை தருகிறது. அப்படி ஒற்றை சொல்லாக நின்று 2 பொருள்களை கொடுத்தால் அது செம்மொழி சிலேடை.
இரண்டாவது வகை பிரிமொழி சிலேடை. அது என்ன? ஒரு சொல்லை கொடுத்து விடுவார்கள். அந்த சொல்லுக்கு நேரடியாக ஒரு பொருள் இருக்கும். அந்த சொல்லை பிரித்து பார்த்தால் வேறொரு பொருள் இருக்கும். பலகை தூக்க பலகை வேண்டும். ஒரு பெரிய பலகை இருக்கிறது, மரப்பலகை இருக்கிறது. அந்த பலகையை தூக்க வேண்டும் என்றால் ஒற்றையாளால் முடியுமா? பல பேர் சேர்ந்து தூக்க வேண்டும். அப்ப பலகை தூக்க பலகை வேண்டும். முதலிலே சொன்ன பலகை சேர்த்து பார்க்க வேண்டியது, அப்படியே ஒரே சொல். ஆனால் அடுத்து இருக்கக்கூடியதை நாம் பலகை என்பதை பல கை என்று பிரிக்க வேண்டும். ஆக சேர்ந்திருக்கும் போது ஒரு பொருள், அதை பிரித்தால் வேறு ஒரு பொருள். அப்படி இருக்கக்கூடியதற்கு பிரிமொழி சிலேடை. தாமரை கண்ணாள் தாமரை கண்ணாள் நோக்கினாள். அது என்ன? தாமரை கண்ணாள், தாமரை போன்ற அழகிய கண்களை உடையவள். தாமரை கண்ணால் நோக்கினாள். தாமரை என்பதை இங்கு நாம் பிரிக்க வேண்டும். தா மறை, மறை என்றால் மான். தாவுகின்ற மான். மான் எப்படி இங்கும் அங்கும் தாவுமோ மகிழ்ச்சியின் காரணமாக, அதை போலே அவளுடைய கண் பார்வை இங்கும் அங்கும் குதித்து அலைப்பாய்கிறது. அப்படியும் ஒரு பொருள் கொள்ளலாம். அல்லது தாமரை என்பதை தாம் அறை என்று பிரிக்கலாம். பிரித்தால் தாம் அரைக்கண்ணால் நோக்கினாள் என்றால் அது கடைக்கண்ணால் பார்க்கக்கூடியதை குறிக்கும். ஆக தாமரை என்று நேரடியாக இருக்கும்போது ஒரு பொருள், அது தா மறை என்று பிரிந்தாலோ அல்லது தாம் அறை என்று பிரிந்தாலோ வேறொரு பொருளை கொடுக்கிறது. அப்படி சேர்க்கும் போது ஒரு பொருள், பிரிக்கும் போது வேறு பொருள் என்றவாறு வந்தால் அது பிரிமொழி சிலேடை. மீண்டும் நான் வாலியினுடைய கவிதைக்கு போகிறேன். ராமாயணம் தொடர்பான கவியரங்கிலே அவர் கூறிய 2 வரிகள் அறிஞர்கள் பலராலும் பாராட்டு பெற்ற வரிகள். குரங்கு என அதன் வாளில் தீ வைத்தானே, அது கொளுத்தியது அவன் ஆண்ட தீ வைத்தானே. குரங்கு என அதன் வாளில் தீ வைத்தானே, அது கொளுத்தியது அவன் ஆண்ட தீ வைத்தானே. முதலிலே வரக்கூடியது, அனுமன் கடல் தாண்டி இலங்கைக்கு சென்றபோது அங்கே ராவணனினுடைய வீரர்களால் பிடிக்கப்பட்டு அரண்மனையிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது அவனுடைய வாளிலே துணியை சுற்றி நெருப்பு வைத்தார்கள். வாளிலே தீ வைத்தானே. யார்? ராவணன். அந்த நெருப்பு வைத்தவுடன் அது என்ன செய்தது? அந்த இலங்கை நகரம் முழுக்க அந்த நெருப்பை கொண்டு எரியூட்டி விட்டு அனுமன் மீண்டும் திரும்பிவிட்டான். இலங்கை என்ற நகரை, அது ஒரு தீவு, 4 புறமும் கடலால் சூழப்பட்ட தீவு. அந்த வைத்த தீயை, வாளிலே வைத்த தீயை அனுமன் இலங்கை நகர் முழுக்க வைத்துவிட்டு திரும்பி வந்தான். இப்போது தீவைத்தானே என்று பிரிக்க வேண்டும். அது கொளுத்தியது அவன் ஆண்ட தீவை தானே. முதலிலே பிரிக்க வேண்டியது தீ வைத்தானே என்று, அடுத்து பிரிக்க வேண்டியது தீவை தானே என்று. இப்படி சேர்ந்திருக்கும் போது ஒரு பொருள், ஒருவாக பிரிக்கும் போது ஒரு பொருள், வேறுவாறு பிரிக்கும் போது இன்னொரு பொருள் என்றவாறு பிரிந்து நிற்கும் போது 2 விதமான பொருள்களை தரக்கூடியது பிரிமொழி சிலேடை. எனவே ஒரு சொல் தனித்து நின்றோ, ஒரு தொடர் தனித்து நின்றோ, அல்லது பிரிக்கும் போதோ 2 விதமான பொருள்களை கொடுத்தால் அது சிலேடை அணி அல்லது இரட்டுற மொழிதல் அணி. இந்த இரட்டுற மொழிதலில் பல புலவர்கள் தங்களுடைய வார்த்தை விளையாட்டுகளை வைத்து விளையாடி இருந்தாலும் காளமேகம் என்ற புலவரினுடைய வார்த்தை விளையாட்டுகள் தமிழ் இலக்கியத்திலே மிக மிக குறிப்பிடத்தக்கவை.
நாம் ஒரு வெண்பாவை பார்ப்போம். நமக்கு பாடநூலில் வந்திருக்கக்கூடியது. அது தேங்காயையும் நாயையும் சிலேடையாக ஒப்பிட்டு கூறி சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நாணாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. ஓடும் இருக்கும், தேங்காயிலே மேலே ஓடு இருக்கிறது. நாய்க்கு ஓடும் இருக்கும், அது ஒரு இடத்திலே நிற்காது. நாய்க்கு வேலை இல்லை, நிற்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. அது ஒரு இடத்துல இருக்காது. அது ஏன் எதுக்குன்னே தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல நிற்கும், திரும்ப ஓடி வரும். ஓடும் இருக்கும். இங்க பாருங்க, ஓடும் இருக்கும் என்று சொன்னால் தேங்காய்க்கு மேலே ஓடும் இருக்கும், உள்ளே தேங்காயும் இருக்கும், மேலே மட்டையும் இருக்கும் என்று பொருள். நாய்க்கு ஓடும் இருக்கும், அதன் உள்வாய் வெளுத்திருக்கும். நாயினுடைய வாய் அது நாக்கை தொங்க போட்டுக்கொண்டே இருக்கும். அதனுடைய வாய் அதனால் வெளியேறிய தன்மையோடு காணப்படும். உள்வாய் வெளுத்திருக்கும் என்றால் உடைத்து பார்த்தால், தேங்காயை உடைத்து பார்த்தால் உள்ளே வெண்மை நிறத்திலே அதனுடைய பருப்பு இருக்கும். நாடும் குலைதனக்கு நாணாது, தேங்காய் குலை குலையாக கொத்து கொத்தாக காய்க்கும். அதற்கு அது வெட்கப்படாது, நாணாது என்றார். அதே போல இந்த நாய் குறைப்பதற்கு வெட்கப்படாது, காரணமே தேவையில்லை. தன் நிழல் பார்த்து தானே குறைக்கும் என்பார்கள் நாயிப்பார். அது குறைத்து கொண்டே இருக்கும், காரணமே இல்லாமல் கூட குறைக்கும். அது குறைப்பதற்காக மற்றவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்று வெட்கப்பட்டெல்லாம் இருக்காது. அது நினைத்தால் குறைத்துவிடும். குறைத்தல் என்பதுதான் அது கொச்சை வழக்கிலே குலைக்கிறது, நாய் குலைக்கிறது என்று சொல்லுவார்களே. அப்ப நாடும் குலை தனக்கு நாணாது. இவ்வாறு தேங்காய்க்கும் நாய்க்கும் பொருத்தமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஏராளமான பாடல்கள், சிலேடை பாடல்கள் தமிழினுடைய இலக்கிய சுவையை படித்து இன்புறுவதற்காக இருக்கக்கூடியவை. ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் இரண்டு விதமான பொருள்களை தருவது சிலேடை அணி அல்லது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இத்துடன் 6, 7, 8 வகுப்புகளில் இடம்பெற்றுள்ள 10 அணிகளை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்பில் 9, 10 வகுப்புகளில் வரக்கூடிய அணிகளை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.